ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே, அதனால் வாங்க இன்றைக்கி பிரியாணி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். நான் ஒரு 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1 கிலோ ரைஸ் போட்டு நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 400 கிராம் வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணி சாப் பண்ணிக்கோங்க. 400 கிராம் தக்காளி, 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மற்றபடி ஆஸ் யூஷுவல் லவங்கப்பட்டை ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் அதில் நெய்யை விட்டு நம்ம வெங்காயத்தை போட்டு சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 கீழி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலே அரைச்சது 150 கிராம் போடணும் 1 கிலோ பிரியாணி செய்வதற்கு. இது நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர பிறகு நம்ம அதில் கொத்தமல்லி புதினா தலையை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 400 கிராம் தக்காளியும் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். நம்ம சீக்கிரமாக வேகிறதுக்கு தட்டை மூடி வச்சுருவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம அதில் தயிர் ஊற்றிக்கலாம். நல்ல திக்கான தயிரை ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் 1 கிலோ பிரியாணிக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிலேயே நம்ம நல்லா குக் பண்ணுவோம். பிறகு நான் 1.5 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பீசஸாக தான் இருக்குது. ஸோ இது 1.5 கிலோ சிக்கன் நம்ம நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குக் பண்ணுவோம். இதில் பாருங்கள், கலரே ரொம்ப அருமையாக இருக்குது. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாட்டி செஞ்சாலும் நம்ம பிரியாணி கொடுத்தா சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. அருமையான ஒரு வாசனை, பிரியாணி வாசனை வந்துருச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட் தான் எடுத்திருக்கேன். 1 kg எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 15 மினிட்ஸு. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது ரைஸு. நல்லா ஊறினா தான் பிரியாணி நல்லா சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். சைமல்டேனியஸாக நான் சைடில் தயிர் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் அரிசி போட்டுடலாம். இது வடிகட்டின பிரியாணி தான். இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 80% வெந்துடணும். 70 to 80% வெந்துடுச்சு. இப்போ நான் அதில் வடிகட்டிட்டு இந்த கிரேவியில் போட போகிறேன் அரிசியை. இதில் ஒரு 2 எலுமிச்சைப்பழம் நம்ம சேர்த்துக்கலாம். தயிரும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த எலுமிச்சைப்பழம் சேர்த்தா நல்லா அந்த பிரியாணி நல்ல வாசமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு 2 எலுமிச்சைப்பழம் நான் இதில் ஸ்குவீஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ அரிசி வடித்த அரிசியை இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது ரொம்ப கிண்ட வேண்டாம். சும்மா ஜஸ்ட் ஒரு சைட்லேருந்து ஒரு 2-3 பெரட்டுனா போதும். எடுத்து இந்த மாதிரி தூக்கி விடுங்க. அவ்வளோதான். நம்ம இப்போது தம் கட்டணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. நெய் கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம கடைசியில் நெய் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாக இருக்கும் ரைஸ் எல்லாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இது கொஞ்சோண்டு நான் குங்குமப்பூவும் கொஞ்சம் கேசரி பவுடரும் சேர்த்து நான் இந்த ரைஸில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த பிரியாணி கலர் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நான் தட்டை மூடி
தம் வச்சிருவேன். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம தம் வச்சா போதும், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம தம் வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், சுவையான டேஸ்டியான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.